காத்தாரே, என்னை காத்தாரே. சொல்லுங்க, நம்மை காத்தாரே, இயேசு காத்தாரே. கண்மணி போல காத்தாரே, கழுகை போல சுமந்தாரே. கண்மணி போல காத்தாரே, கழுகை போல சுமந்தாரே. காத்தாரே, காத்தாரே, காத்தாரே. நல்ல கையை தட்டி இயேசு காத்தாரே. மீண்டுமா காத்தாரே, 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 காத்தாரே. இயேசு காத்தாரே. என்னன் பலவீனமான நேரத்தில் பலனை தந்தாரே. அவர் தழும்புகளால் நான் என்றும் சுகமாயானேனே. என் பலவீனமான நேரத்தில் பலனை தந்தாரே. அவர் தழும்புகளால் நான் என்றும் சுகமாயானேனே. பலனை தந்தாரே, சுகமாய் காத்தாரே. பலனை தந்தாரே, என்னை சுகமாய் வைத்தாரே. இயேசு காத்தாரே. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, காத்தாரே. ஓ, இயேசு காத்தாரே. இணைந்து சிரித்த முகத்தோட எந்தன் போக்கிலும் எந்தன் வரத்திலும் பாதுகாத்தாரே. அவர் தழும்பு பாடுங்க. எந்தன் போக்கிலும் எந்தன் வரத்திலும் பாதுகாத்தாரே. நான் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து என்னை நடத்தினாரே. எந்தன் போக்கிலும் எந்தன் வரத்திலும் பாதுகாத்தாரே. நான் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து தினமும் நடத்தினாரே. பாடலாமா? பாதுகாத்தாரே, தினமும் நடத்தி. சிரித்த முகத்தோட பக்கத்துல பார்த்து மீண்டுமா பாரு. ஆஹா, என்ன அழகா இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடத்தினார்ல. ஏ, ஏ, ஏ. இயேசு காத்தாரே, காத்தாரே, காத்தாரே. தலைக்கு மேல கையை தட்டு. பாடுவோம், இயேசு காத்தாரே. என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தை என் சபையை காத்தாரே, காத்தாரே, காத்தாரே. என்னை காத்தாரே. பக்கத்துல பார்த்து நம்மை யாரு?
எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்னுடைய போக்கில வரத்தில அவர் நம்மை காத்தாரு. நம்ம கால்கள் தடுக்காதபடிக்கு தேவ தூதர்களை அனுப்பி நம்மை சுகத்தோடு பலத்தோடு அவர் நம்மை நடத்தி வந்தாரு. உண்மைன்றவங்க எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? என்ன நடத்தினார்னு சொல்றவங்க நன்றி ஆண்டவரே. கால்கள் இடராதபடிக்கு, ஆமென், என்ன இடராதபடிக்கு? கால்கள் இடராதபடிக்கு அவர் நம்மை நடத்தி வந்தார். தேவ தூதர்களை அனுப்பி நம்மை தூக்கி சென்றார். நெருக்கப்பட்ட நேரத்துல, ஒடுக்கப்பட்ட நேரத்துல, பண கஷ்டங்கள் நமக்கு வந்த நேரத்துல அவர் நம்மை நடத்தினார். அவர் நம்மை பாதுகாத்தார். நான் சொன்னது போல ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து செல்வது போல அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். என்று சொல்லுவோமா? என் போக்கிலே என்று பாடுவோம். என் போக்கிலும் எந்த மரத்திலும் பாதுகாத்தாரே. நான் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து என்னை நடத்தினாரே. கையை தட்டி, என் போக்கிலும் எந்த மரத்திலும் பாதுகாத்தாரே. நான் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து என்னை சேர்ந்து பாதுகாத்தாரே. தினமும் நடத்தினாரே. இயேசு பாதுகாத்தாரே. சொல்லுங்க, இயேசு காத்தாரே, காத்தாரே. தலைக்கு மேல கை போயிடணும். இயேசு காத்தாரே. நல்லா உற்சாகமாக கை தட்டி, இயேசு காத்தாரே, காத்தாரே, என்னை காத்தாரே. துன்பமான நேரத்தில், எந்த துன்பமான நேரத்தில் இன்பம் தந்தாரே. எந்த வறுமையான நேரத்தில் ஆசீர்வதித்தாரே. பாடுங்க, எந்த துன்பமான நேரத்தில் இன்பம் தந்தாரே. எந்த வறுமையான நேரத்தில் ஆசீர்வதித்தாரே. சேர்ந்து இன்பம் தந்தாரே. ஓஹோ, மீண்டுமா இன்பம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே. சொல்லுங்க, நடத்தினாரே. ஓ, தினமும் நடத்தினாரே. பலனை தந்தாரே, பலனை தந்தாரே. சுகமா வைத்தாரே என்னை. ஓஹோ, பக்கத்துல பார்த்து, பலனை தந்தாரே, பலனை தந்தாரே. நம்மை இணைந்த தலைக்கு மேலே இயேசு காத்தாரே, காத்தாரே, காத்தாரே. பாடுவோமா? இயேசு. நல்ல கையை தட்டி, இயேசு என்ன காத்தாரே.
ஜீவ தேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். பாடுவோம். கண்ணீர் கவலை வியாதி யாவும் மாற்றினார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். பாடுவோமா? நம் கண்ணீர் கவலை வியாதி யாவும் மாற்றினார். பக்கத்துல பார்த்து கரங்களை தட்டி ஆராதிப்போம். இணைந்து பாடுவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். தலைக்கு மேல கையை தட்டி சும்மா யாரும் இருக்கவே கூடாது. ஹோசன்னா, ஹல்லேலூயா. ஹோசன்னா. நமக்காய் ரத்தம் சிந்தி தேவன் மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நமக்காய் ரத்தம் சிந்தி இயேசு மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நேற்றும் இன்றும் மாறிடா நம் இயேசுவை, கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். பாடுவோம். நேற்றும் இன்றும் மாறிடாத இயேசுவை, கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். இடது கையை தட்டி பாடுங்க. ஹல்லேலூயா. ஹோசன்னா. கையை தட்டி ஹோசன்னா. மீண்டுமா? ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹோசன்னா. கடைசியா இயேசு காத்தாரே, காத்தாரே. தலைக்கு மேல கையை தட்டி என்ன காத்தாரே, நம்ம காத்தாரே, சபையை காத்தாரே. நல்ல சத்தமா சொல்லுங்க. தேசத்தை காத்தாரே, நம்ம நாட்டை காத்தாரே, தலைவர்களை காத்தாரே, அதிகாரிகளை காத்தாரே, போற பிள்ளைகளை காத்தாரே, பெற்றோர்களை காத்தாரே, பாடுங்க ஊழியக்காரர்களை காத்தாரே, அந்த திருச்சபையை காப்பாத்தினாரே, நம்ம நடத்தினாரே. அவர் நல்லவர், நீர் நல்லவர். தலைக்கு மேல கையை தட்டி இதுவரை உங்களை காத்தவர் இனியும் உங்களை காத்து நடத்துவார். ஹல்லேலூயா. நான் ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? ஒரு நாள் ஒருத்தவன் இது போல வருஷ கடைசியில் அவன் வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தானோ, என்ன இந்த வருஷம் ஃபுல்லாக என் வாழ்க்கையில் ஒன்றுமே, சர்ச்சுக்கு போனால் பாஸ்டர் நன்றி சொல்லு நன்றி சொல்லு நன்றி சொல்லுன்றாரு. நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லையே. என்னவே இல்லையா? ஒன்றுமே இல்லையே. நான் எதுக்கு வாழணும்? சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் கர்த்தர் எனக்கு இதை செஞ்சார், அதை செஞ்சார், இதை பண்ணார், அதை பண்ணாருன்னு சொன்னாங்க. என் டர்ன் வந்தப்ப நான் எதுவும் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேனே. எனக்கு அது அசிங்கமாக இருக்குது. அப்போ கர்த்தருக்கு என்னை பிடிக்கல போல, கர்த்தருக்கு என் மேலே என்ன இல்லை போல. சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு காரியம் இருந்துச்சு, ஆனால் எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அவன் சபையை விட்டு கிளம்புனப்ப விரத்தியில் போய் கடையில் ஒரு கயிறை வாங்கி வீட்டில் போனோடனே தூக்கு மாட்டி தொங்கிடலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தானா. அப்படி அவன் நடந்து வந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு பாலத்தில் ஏறினப்ப அந்த பாலத்தில் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருந்தானா. என்ன யார் உட்காந்துருந்தா? அந்த பிச்சைக்காரனுக்கு ட்ரெஸ் இல்லை, அவனால் நடக்க முடியாது, அவன் கால் முடம், அவன் அங்கே உட்காந்துருந்துருக்கிறான். இங்கேருந்து அவன் இவன் கயிறு தூக்கிட்டு போனதை அவன் பார்த்தோன்னே அந்த பிச்சைக்காரன் ஐயா சார் அப்படின்னு இருந்துருக்கிறான். இவன் சொல்லியிருக்கான், யோ ஒன்றும் இல்லையா, நானே சாப்பிட்றதுக்கு போயிட்டு இருக்கிறேன், என்கிட்ட பிச்சை காசை கொடு, அதை கொடு. அந்த பிச்சைக்காரன் கேட்டுருக்கிறான், ஓ
சாவறதுக்கு தான் அப்போ கையில் கயிறு வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு அவன் சொன்னானா, ஆமாம் ஆமாம் நான் போய் தூக்கு போட போகிறேன் அப்படின்னாரான். அவர் என்ன போட போகிறேன்? இன்னும் பிச்சைக்கார திருப்பி சொன்னானா, சார் எப்படியும் போய் தூக்கு மாட்டி என்ன பண்ண தான் போகிறீங்க, சாக தான் போகிறீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் எனக்கு கழட்டி கொடுத்துட்டு போயிருங்க சார், ரொம்ப நாளாக ட்ரெஸ்ஸே இல்லாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. என்னவா இதோட கருத்து எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரில. அவன் கேட்டானா, சார் எப்படியும் போய் என்ன பண்ண தான் போகிறீங்க, சாக தான் போகிறீங்க, உங்களை எடுத்து எப்படியும் உங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உங்களை சுற்றி உங்களை துணியில் சுற்றி தான் உள்ளே வைக்க போகிறாங்க, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ் நீங்கள் போட்டிருக்கீங்களே அந்த சூப்பரான ட்ரெஸ்ஸு அதை மட்டும் எனக்கு என்ன பண்ணிட்டு போயிருங்க, கொடுத்துட்டு போயிருங்க சார், ரொம்ப நாளாக ட்ரெஸ்ஸே இல்லாமல் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. நானும் நன்றி சொல்கிறதுக்கு காரணம்லாம் தேவையில்லை, சுவாசம் இருக்கிறதுக்கே அவருக்கு நன்றி சொல்லலாம், மூச்சு இருக்கிறதுக்கே அவருக்கு நன்றி சொல்லலாம், உடைய கொடுத்திருக்கிறதுக்கே அவருக்கு நன்றி சொல்லலாம். எனக்கு பெருசா ஒண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் உங்க இருதயத்துல இருந்து அப்பாக்கு நன்றி உள்ளவர்களா இருந்து பாருங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்பாக்கு நன்றி சொல்லி பாருங்க. அல்லேலூயா. அவர்களை தேவன் அதிகமா ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அதுக்கான கிரெடிட்டை நம்ம எடுத்துக்காம, நான் இல்லை ஆண்டவரே இதை வாங்குறதுக்கான பலத்தை எனக்கு கொடுத்தது நீங்க தான், ஆண்டவரே இதை சம்பாதிப்பதற்கான சத்துவத்தை எனக்கு கொடுத்தது நீங்க தான். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்பாவுக்கு நன்றி சொல்லி நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க. உண்மையாக சொல்கிறவங்க, இன்றைக்கு இத்தனை லட்ச ரூபா பொருட்கள், இவ்வளோ லைட்ஸு, இவ்வளோ இந்த வாகனம், இவ்வளோ ஆசீர்வாதத்திற்கும் பின்னாடி ஒரு விஷயம் இருக்குன்னு என்ன தெரியுமா? நன்றி தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அன்றைக்கு நாங்கள் ஒரு நிலையில் நாங்கள் இருந்தப்போ, ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தால் கூட வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே வச்சுட்டு எல்லோரும் சுற்றி நின்று நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். வெளியே போய் எந்த பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு நாங்கள் குடும்பமாக சேர்ந்து செய்கிறது என்னன்னா, நன்றி ஆண்டவரே, இத்தனை 1000 ரூபாயை போட்டு இந்த பொருளை வாங்கும்படி செய்தீரே, இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்களே, இந்த பொருளை வாங்கும்படியாக கொடுத்தீங்களே. ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டில் ஜெபம் இருக்கும். டெய்லியும் சாயந்தரம் எங்கள் வீட்டில் சண்டே சர்வீஸு. அந்த சண்டே சர்வீஸில் அந்த வாரத்தில் என்னென்ன வாங்கினோமோ, என்னென்ன பண்ணோமோ, போனோமோ வரோமோ எல்லாத்துக்கும் அப்பா சொல்லுவார், இந்த வாரத்தில் அந்த தேவையை தேவன் செஞ்சார், நன்றி சொல்லி ஜெபம் பண்ணதுக்காக. அல்லேலூயா. அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு நன்றி செலுத்துறத கர்த்தர் பார்த்து தான் இன்னைக்கு தேவன் இந்த இடத்துக்கு தேவன் நம்மளை சொந்தக்காராக மாற்றி தேவன் வச்சிருக்கிறார். இப்பயும் குறைஞ்சு போல. இது நம்முடைய முடிவல்ல, நல்லா கவனிங்க, இது நம்முடைய முடிவல்ல, இதுதான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற லக்கும் அல்ல, இதிலும் பெரிதானவைகளை காண்பாயின்றவர் தான் தேவன். ஏன்னா நான் போன வாரத்தில் சொன்ன பாருங்க, எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்க வெளியே வரும்போது சும்மா வரல, வெள்ளியோடு வருகிறார்கள், பொன்னோடு வருகிறார்கள், அவளில் பலவீனப்பட்டவன் ஒருவன் இல்லைன்னு வசனம் சொல்லுது. எல்லாம் நிறைவோட வந்து தேவன்கிட்ட நிற்கும் போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ இப்போது இருப்பதை பார்க்கலாம். என்னன்றாரு கர்த்தர்? என்கிட்ட நல்லா வெள்ளி இருக்கு, என்கிட்ட பொண்ணு இருக்கு, கையில் நல்லா பலன் இருக்கு, வேலை செஞ்சா கூட நான் பொழைச்சிக்கலாமே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, வெள்ளி இருக்கட்டும், பொண்ணு இருக்கட்டும், என்கிட்ட நீ வரும்போது அதான் இருக்குதுன்னு நான் பார்க்கிற தேவன் அல்ல, இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீ பெருகும்படிக்கு. ஹல்லேலூயா. நன்றி சொல்லி 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 இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இங்க நன்றி சொல்லி 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 இன்னும் பெரிய இடத்துக்கு போக போறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுடைய சித்தம் இது அல்ல, தேவனுடைய சித்தம் இந்த 100 அல்ல, தேவனுடைய சித்தம் இந்த 200 அல்ல, தேவனுடைய சித்தம் இப்போது இருப்பதை பார்க்கலாம். இப்போது இருக்கிற இந்த 100ஐ பார்க்கலாம், இப்போது இருக்கிற இந்த 200ஐ பார்க்கலாம், இப்போது இருக்கிற சில லட்சம் ரூபாய் பொருட்களை பார்க்கலாம் 1000 மடங்கு நானும் என் திருச்சபையும் பெருக வேண்டும் என்பது என்னை அழைத்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென் சொல்றீங்க? கண்களை மூடி அவரை உயர்த்துவோமா? நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி 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 சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ரகதனர லபகர ஷகடகதனர லமமசி. புழுதியில் புரண்ட எண்ணெய், குப்பையில் கிடந்த எண்ணெய், புழுதியில் புரண்ட எண்ணெய், குப்பையில் கிடந்த எண்ணெய்,
கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன். கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன். கைகளை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கு. ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி ஐயா சொல்லுங்க. நாளெல்லாம் நாளெல்லாம் உமக்கு. இவ்வளவுதான் சத்தமா நன்றி. இன்னும் சதத்தை உயர்த்தி நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். தினம் தினம் நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். சொல்லலாமா? நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். தினம் தினம் நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். புழுதியில் புரண்ட என்ன, குப்பையில் கிடந்த என்ன, புழுதியில் புரண்ட என்ன, குப்பையில் கிடந்த என்ன, கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன். கண்மலை மேல் உயர்த்தி வச்ச ரெண்டு கையை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கு. எல்லா சின்ன பிள்ளைகளாம் இணைந்து சொல்லுங்க நன்றி. கண்ணை மூடி கையை உயர்த்தி ரகதனரலபகுசே கருவை உம் கண்கள் கண்டதினாலே, உம் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே. சொல்லலாமா? என் கருவை உம் கண்கள் கண்டதினாலே, என் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே. ஒன்றுக்கும் உதவாத என்ன தேடி வந்தீரே, உமது சேவைக்காக என்ன தெரிந்து கொண்டீரே. ஒன்றுக்கும் உதவாத என்ன தேடி வந்தீரே, உமது சேவைக்காக என்ன தெரிந்து கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. கையை உயர்த்தி நாளெல்லாம் உமக்கு சொல்லுங்க நன்றி ஐயா. ஓ மீண்டுமா நன்றி ஐயா, நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, எங்களை தூக்கி சுமந்தவரே, இத்தனை மாதங்கள் எங்களை கைவிடாம நடத்தி வந்தவரே, எங்களை ஆசீர்வதித்தீரே, எங்களை பாதுகாத்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நாளெல்லாம் நன்றி ஐயா. சொல்லுங்க நாளெல்லாம் சொல்லுவோம். எல்லா புகழும் எல்லா கணமும்
எத்தனையோ பேர் எனக்கு கைவிட்டு போயிருக்கலாம், எத்தனையோ பேர் எனக்கு பேசாம போயிருக்கலாம், எத்தனையோ பேர் எனக்கு உதவி செய்யாம போயிருக்கலாம். ஆனா அவர் ஒருவர் எனக்கு தொடர்ந்து நின்னார்னு மாத்திரம் சொல்றவங்க, அவர் என்ன கைவிடலன்னு சொல்றவங்க, அவர் என்ன இப்போது என் கையை பிடிச்சிருக்காருன்னு சொல்றவங்க, எனக்கா நிற்கும் இயேசுவுக்கே அந்த நாள் அவரை உயர்த்துவோம். நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா தோற்றனவே. சொல்லுவேன், நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவர், தோற்காமல் துணை நின்று சொல்லுங்களேன், வாமல் எனக்காக உழைத்தீரையா, தோற்காமல் துணை நின்று காத்தீரையா. எல்லா புகழும் எல்லா கனமும் கமோ என்னில் அசாத்தியம். முழு இருதயத்தோட எல்லா துதியோ எல்லா உயர்வோ என்னில் நிலைவர மாணவர்க்கே. எனக்கா நிற்கும் இயேசுவுக்கே. பாடுங்க, எனக்காய் நிற்பவரே. இயேசு பாடலாமா? என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. சொல்லுங்க, என் கை மீறி போனதெல்லாம். சொல்லுங்க, என் கரம் தவறியே போவும் கரம் தவறாமல். சொல்லுங்க, என் கரம் தவறியே தவறாமல் மீட்டினது. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் சேர்ந்து எல்லா எல்லா உயர்வோ என்னில் நிலைவர மாணவர்க்கே. கண்களை மூடி கைகளை உயர்ந்து எனக்கா நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி அல்லேலூயா உயர்த்துவோமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உயர்த்துவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. சொல்லுவோம், உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சேர்ந்து, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம்
பெரியது, கிருபை பெரியது. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை தும்மும் கரங்கள் நான் கண்டு, தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. சேர்ந்து எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. என்னை கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சொல்லலாமா இணைந்து? ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை கிருபையும் இரக்கமும். ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பாடுங்க. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. மீண்டுமா மீண்டுமா நல்ல எபினேசரா, நல்ல சொல்லுங்க. நல்ல எபினேசராய், நல்ல எபி. You are good, Daddy. You are good. You are good. You are good. Yes. Oh, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. Oh, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை போதாதே. ராமகோ சோகோச்சனதன ரேபாலாமகோரோ ஷகடகதனன ரேமராகோதனரோலகோ சோகோச்சனதன ராஹால்மராகோ சோகோச்சனதன Halbraco sokuchi re bagata na rala.